நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் ஆகாஷ், முரளி, அதிதி சங்கர், கல்கி, கோச்லின், சரத்குமார், குஷ்பு, விக்கல்ஸ், விக்ரம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற நேசிப்பாயா திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதை நாயகன் ஆகாஷ் முரளி ஒரு பிசினஸ் பிரசன்டேஷனுக்காக தன்னோட வேலை விஷயமா போயிருக்கிற இடத்துல அங்க டிவியில தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அதிதி சங்கர் பத்தி ஒரு நியூஸ் ஒன்று பாக்குறாரு. படிச்சு முடிச்சுட்டு போர்ச்சுகல் நாட்டுக்கு வேலைக்கு போன அவங்க தான் லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டதால அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல காட்டுறாங்க. அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றதுக்காக ஆகாஷ் முரளி உடனே போர்ச்சுகல் நாட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்கிருந்து பிளாஷ்பேக் தொடங்குது. ஆகாஷ் முரளிக்கும் அதிதி சங்கருக்கும் எப்படி காதல் உண்டாச்சு, அவங்களோட பல வருஷ காதல் எதனால பிரேக்கப் ஆச்சு, அதிதி சங்கர் யாரை கொலை பண்ணாங்க, உண்மையிலே அவங்க தான் கொலை பண்ணாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போன ஆகாஷ் முரளிக்கு என்னாச்சு, அவரால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதா இல்லையான்னு பல கேள்விகள் சுத்தி நகருது இந்த நேசிப்பாய படத்தோட கதை. இந்த படம் மேல எனக்கு பெருசா எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம தான் இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது டைரக்டர் விஷ்ணுவர்தன். அவரோட ஸ்டைல்ல ஒரு ஸ்டைலிஷான ரொமான்டிக் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருட இடைவெளிக்கு பின்னால தமிழ் சினிமாவில் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த நேசிப்பாயா. இந்த படமும் அவர் இதுக்கு முன்னால பண்ண சர்வம், அறிந்தும் அறியாமல் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொமான்ஸ், செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த பாணியில நகரக்கூடிய ஒரு படம் தான். ஆனா ஓவராலா ஒரு படமா ரொம்பவே சப்ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்டா தான் இருந்தது. அறிந்து மரியாமலும் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும். சர்வம் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தோட முதல் பாதியில வரக்கூடிய லவ் போர்ஷன் மட்டும் நல்லா இருக்கும். ஆனா இந்த நேசிப்பாய படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸும் நல்லா இல்ல, அது ரொம்ப லைஃப்லெஸ்ஸா பிளாஸ்டிக்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் காட்சிகளும் உப்பு சப்பே இல்லாம தேமேன்னு போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, கஷ்டப்பட்டு தேடி தேடி தான் சொல்லணும். இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு அதிகபட்சம் 2-3 விஷயம் கூட இல்ல. அட்லீஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது. இது ரோஸ் பண்ற அளவுக்கு மோசமான ஒரு படம் இல்ல. இந்த படத்துல ரோஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. அது என்னங்கிறத பின்னால மைனஸ் பாயிண்ட்ல முதல் விஷயமா சொல்றேன். அண்ட் சரத்குமார், ராஜா, பிரபுன்னு துணை நடிகர்கள் எல்லாருமே அவங்க கேரக்டர்ல நீட்டா பண்ணியிருந்தாங்க. குஷ்பு மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. சீரியல் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நேரம் இந்த செட்ல வந்து நடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல மத்த எல்லாரையும் விட மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கிறது லாயரா நடிச்சிருக்கக்கூடிய கல்கி, கோச்லின் தான். அவங்களோட கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படம் முழுக்க ரொம்பவே ஏலியனா தெரியக்கூடிய ஹீரோ ஆகாஷ் முரளி, இவங்க அவரை ஹேண்டில் பண்ற விதத்துல தான், இவங்க அவரை டீல் பண்ற விதத்துல தான் ஒரு சாதாரணமான பையனா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ்ல தெரியுறாரு. கல்கி, கோச்லின் பேசக்கூடிய வசனங்களும் அவங்களோட பெக்குலியரான தமிழ் உச்சரிப்பும் நிறைய இடங்கள்ல நம்மளை சிரிக்க வைக்குது, ரசிக்க வைக்குது. தியேட்டர்ல அதிகமான கைத்தட்டல் வர்றதும் இவங்க வர்ற சீன்ஸுக்கு தான். கேமரான் எரிக் பிரைசன் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தன்னோட சினிமாட்டோகிராஃபி மூலமா மிகச்சிறப்பா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வரக்கூடிய போர்ச்சுகல் லொகேஷன்ஸும் அந்த விஷுவல்ஸும் அட்டகாசமா இருந்தது. எதுவுமே சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இல்லாத ஒரு படத்துல இந்த படத்துல வரக்கூடிய அந்த எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ் தான் நம்ம கொடுத்த காசுக்கு ஓரளவுக்காவது சின்ன மன ஆறுதலா இருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை, எல்லா குறைகளையும் விட மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸோட காஸ்டிங் சாய்ஸ் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான காதல் படங்கள், மிகப்பெரிய ஹிட்டான ரொமான்ஸ் படங்கள் எல்லா பட்டியலையும் எடுத்து பாருங்க. அந்த படங்கள் எல்லாமே நம்ம மனசுக்கு நெருக்கமானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த படத்தோட ரைட்டிங், அதில் இருக்கக்கூடிய எமோஷன், அந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த படத்தோட மியூசிக், இதெல்லாம் தான் அதுக்கு காரணமா இருக்கும். கடந்த 10-15 வருஷத்துல வந்த கிளாசிக் காதல் படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. விண்ணை தாண்டி வருவாயா, பிரேமம், 96ன்னு இந்த எல்லா படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கிறது அந்த படத்தோட ரைட்டிங், காஸ்டிங், மியூசிக், இது 3மா தான் இருக்கும். இந்த 3 விஷயங்களும் தான் அந்த படங்களோட முதுகெலும்பா இருக்கும். ஆனா இந்த நேசிப்பாயா படத்துல இந்த 3 விஷயங்களுமே சுமாரா கூட இல்ல. ஹீரோ ஆகாஷ் முரளி தன்னை கொஞ்சம் இயல்பா காட்டிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாரு. அவரை பார்க்கறதுக்கு சில காட்சிகள் பரிதாபமா தான் இருக்கு. எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. அண்ட் அவரோட அண்ணன் அதர்வா உட்பட வேற சில நடிகர்களையும் சில காட்சிகளில் இமிடேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் கூட பரவாயில்லைங்க, டெபியூ ஆக்டர், முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா ஹீரோயின் அதிதி சங்கர் இருக்காங்களே, அவங்களுக்கு சுத்தமா நடிக்க வரலங்க. 2.5 மணி நேரம் அவங்களோட நடிப்பை பார்க்கறது தான் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருந்தது. அப்படி ஒரு டார்ச்சரா இருந்தது. முதல் பாதி முழுக்க கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. முதல் பாதியில அனிவர்சரியை மறந்ததுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல ஜெயில இனிமே எல்லாம் அவ்வளவுதானே, எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்க ஃபீல் பண்ணி பேசக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்கக்கூடிய எமோஷன் மேல புல்டோசர் விட்டு ஏத்திருக்காங்க. அண்ட் இந்த ரொமான்ஸ் படத்துல சில இன்டிமேட்டான சீன்ஸ் இருக்கு, பெட்ரூம் சீன்ஸ் இருக்கு, கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பழைய சிவாஜி படங்கள்ல வர்ற மாதிரி அது எல்லாத்தையும் மறைச்சே தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல வந்தாலே, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி வந்தாலே சட்டுன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த காலத்து படங்கள்ல நடுவுல பூவை காட்டுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில தான் அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காதல் படத்துல இப்படி இருந்தா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கும்? சரி, அதை காட்டுறதுக்கு விருப்பம் இல்ல, இது அந்த மாதிரி படம் இல்ல அப்படின்னா
எதுக்காக அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான சீனை முதல்ல கதையில வைக்கணும்? அடுத்த மைனஸ், ரொம்பவே கிளிஷேடான ரைட்டிங். ஒரு கதையா இந்த படத்தோட ஒன்லைனை கேட்கும்போது அது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. இது ஏற்கனவே நம்ம பல அமெரிக்கன் படங்கள்ல பார்த்த கதை தான். நம்ம ஊர்லயே கூட டாம் தூம் மாதிரி படங்கள்ல ஹீரோ வெளிநாட்டுல போய் தான் பண்ணாத ஒரு கொலைக்காக அவர் ஃப்ரேம் பண்ணப்படுற, தான் பண்ணாத ஒரு தப்புக்காக அவர் மாட்டிக்கிற ஒரு கதை தான். ஆனா அதை எவ்வளோ யூசுவலா, எவ்வளோ அன்இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க. டைரக்டர் விஷ்ணுவர்தனோட கெரியர்லயே வீக்கஸ்டான படங்கள்ல ஒண்ணு இது. இந்த படத்துல சண்டை காட்சிகள் கூட சுமாரா கூட இல்லைங்க. வெளிநாட்டுல சண்டை போடுறப்போ ஹீரோ சுத்தி 5-6 பேர் இருந்தாலும் ஒருத்தனை ஹீரோ அடிக்கும்போது மத்த 5 பேரும் ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அதே போல எல்லார் கையிலுமே துப்பாக்கி இருந்தாலும் ஹீரோ அடிச்சு குழியில தள்ளி மண்ணள்ளி போட்டு தான் கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறானுங்க. படத்தோட மெயின் ட்விஸ்ட், அந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத படம் முழுக்க விசாரிச்சு கடைசியில ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்றாங்க. ஆனா படம் ஆரம்பிச்சு ஒரு 20-25 நிமிஷத்திலேயே அதை உங்களால ரொம்ப ஈஸியாவே கெஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அதிகபட்சம் ஒரு 2-3 கேரக்டர் தான் அந்த போர்ச்சுகல் நாட்டுல இருக்காங்க. ஸோ அதுல யாராவது ஒருத்தரா தான் இருக்க போறாங்க அப்படின்னு உங்களால ஈஸியாவே யூகிச்சிட முடியும். அண்ட் கடைசியில சொல்லக்கூடிய அந்த காரணம் வேணா கொஞ்சம் புதுசா இருந்தது. வேற எதுவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. லாஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்பவே சில்லியா, ரொம்ப கன்வீனியன்ட்டா தான் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு சீன்ல ஒரு டெட் பாடி ஒண்ணு ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கிடக்குது. அதுவும் ரத்த வெள்ளத்துல அந்த டெட் பாடி மிதந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இல்லன்னா நீங்களே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி அந்த டெட் பாடி எடுத்து வெளியே போட்டுட்டு இருப்பீங்களா? இந்த படத்தோட ஹீரோயின் அததான் பண்றாங்க. வாங்க வந்து என்ன இந்த மர்டர் கேஸ்ல என்ன ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷனும் த்ரில்லும் ஒரு 20% ஒர்க் ஆன அளவு கூட இந்த படத்துல இருக்கக்கூடிய ரொமான்ஸ் ஒரு 5% கூட ஒர்க் ஆகல. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் காதல் காட்சிகள் தான். ரொமான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில் தொடங்கி இந்த படத்தோட போஸ்டர்ஸ், காதல் காட்சிகள், பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஜென்ரிக்கா இருந்தது. ஹீரோயின் இன்ட்ரோ சீன்ல கியூட்டா டான்ஸ் ஆடுறதா நினைச்சு அவங்க பாட்டுக்கு என்ன ஒன்று பண்றது, அதை பார்த்து ஹீரோவுக்கு கண்டதும் காதல் வர்றது, அதுக்கடுத்து மெசேஜ்ல ஸ்பேம் பண்றது, செகண்ட் சீன்லேயே வந்து ப்ரப்போஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே மௌனராகம் கார்த்திக் ரேஞ்சுக்கு அவர் பாட்டுக்கு ரொம்ப கூலா ஸ்மார்ட்டா பண்றதை நினைச்சு ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காண்டேத்துற மாதிரி தான் இருந்தது. ஹீரோவோட டார்ச்சர்ல தப்பிக்கிறதுக்காக எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றது, எப்பவுமே ஸ்டாக் பண்ணிட்டு பின்னால சுத்திட்டு இருக்கிற ஹீரோ ஒரு 3 நாள் காலேஜுக்கு வராததால ஹீரோயின் அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, அது அப்படியே படிப்படியா காதலா மாறுறதுன்னு இந்த லவ் ட்ராக் மொத்தமுமே ஒரு 20 வருஷம் முன்னால வந்த படங்களை பார்க்குற மாதிரி ஒரு லவ் ட்ராக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் வரக்கூடிய ஆர்கியூமெண்ட், அந்த பிரச்சனை, லவ்ல வரக்கூடிய இன்செக்யூரிட்டின்னு இந்த காட்சிகள் மட்டும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஆல்பம் இது. இந்த படத்தோட பாடல்கள், பிஜிஎம் ரெண்டுமே அவரோட ஸ்டாண்டர்டை விட ரொம்பவே அண்டர்வெல்மிங்கா இருந்தது. ஒருவேளை இந்த படத்தோட பாடல்கள் நல்லா இருந்திருந்தாலாவது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இந்த படமும் கொஞ்சமாவது டாலரபிளா இருந்திருக்கும். முதல்ல இந்த நேசிப்பாயா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர். விஷ்ணுவர்தன் அவர்களோட கெரியர்லயே ரொம்ப வீக்கான படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷம் முன்னால் அவர் எடுத்த எச்சன் படத்தை சொல்லலாம். அந்த படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு படமா இருக்கு இந்த நேசிப்பாயா. ஒருவேளை இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ்ல வேற யாராச்சும் நடிகர்கள் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சுமாரான படமா இருந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தை எடுத்ததே ஹீரோ ஆகாஷ் முரளியை லான்ச் பண்றதுக்காக தான் அப்படிங்கிறது தான் சோகம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த நேசிப்பாயா படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.